Hi friends, welcome to Smart Peter சமையல். நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறோம், சூடு பண்ணுறோம். அந்த வார்ம் வாட்டர் கொதிக்கிறதுக்காட்டி நம்ம வந்து 2 ஆனியனை கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு 2 ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுருங்க. அடுத்தது மிளகு, உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா 1 கப் ரவா, 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலையே 1 கப் ரவா போட்டுட்டு அந்த ரவாவில் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. மிளகு சீரக பொடி அந்த வெங்காயம் போட்டோம் இல்லையா அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச ரவாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பெருங்காயம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க, ஆயில் சூட் பண்ணிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் வந்து 1 கப்பு ரவா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் போடும்போது இந்த மாதிரி வடை தட்டும் போது எனக்கு வந்து நல்லா வரல. ஸோ அதனால் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு வந்து நம்ம 1 கப்பு எடுத்தோன்னா இந்த கப்பில் பாதி நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து மயோனைஸ்லாம் போட மாட்டேன். ஸோ மைனஸ் தேவையில்லை. கேர்டு இருந்தது வீட்டில். ஸோ பெப்பர் சால்ட்டு போட்டு கேர்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நமக்கு அது தொட்டுக்க நல்லாயிருக்கும்னுட்டு இப்போ நான் வந்து போண்டா மாதிரியே போட்டுட்டேன். சுடு சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம உளுந்து ஊற வச்சா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு எப்பாவது தேவை அப்படின்னா டக்குன்னு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக வந்துருந்தது போண்டா. சூடாகவும் இருந்தது. நல்லா ஈவினிங்கு குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.